Hi all, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, as seen the thumbnail ஒரு கெமிக்கல் பீலிங் ட்ரீட்மெண்ட் பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம வந்து டைரக்ட்டா வந்து சலூனுக்கு போயிட்டு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். லைக் அந்த பீலிங் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி நெறைய இப்ப வந்திருக்கு. லைக் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேன ரிமூவ் பண்றதுக்கு, நம்மளோட பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு, ஒயிட் ஹெட்ஸ் இல்ல நம்மளோட ஸ்கின்ல ஏதாவது வந்துட்டு லைக் ஒரு சைடு மட்டும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கா இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து அந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா வந்து நம்மளால வந்து அத ரிமூவ் பண்ணிக்க முடியும். லைக் அது வந்து சில செட் ஆஃப் செஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி வந்து சலூனுக்கு போயிட்டு பண்ண முடியும். டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போய் நம்ம செக் பண்ணி நம்மளோட ஸ்கின்க்கு ஏத்த மாதிரி அவங்க எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க நமக்கு வந்து கெமிக்கல் பீலிங் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்ல, அந்த மாதிரி நெறைய இருக்குது. நம்ம ஸ்கின்னுக்கு நம்மளோட சென்சிட்டிவ் ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், ட்ரை ஸ்கின் இந்த மாதிரி ஸ்கின் டைப் எல்லாமே பார்த்து செக் பண்ணிட்டு, அவங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களே ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸுமே நமக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் இருக்கும்போது, சில பேருக்கு வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து அஃபோர்டபிள் கிடையாது. லைக் நம்மளால வந்து செஷன்ஸ் வந்து கன்டினியூஸா போய் எடுக்க முடியாது அப்படின்றவங்களுக்குமே வந்துட்டு நம்மளுடைய ஐ மீன் ஸ்கின் கேர்லயே வந்து நெறைய அந்த மாரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பீலிங் எல்லாமே இருக்கு. ஸோ மெயினா வந்து எதுக்காக வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து பீலிங் ட்ரீட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா வந்து ஏஜ் வந்து 30+ ஆர் 28+ இந்த மாதிரி பீப்பிள் வந்து இத யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெட்டரா இருக்கும். லைக் யங் ஏஜா இருக்கும்போது ஸ்கின்ல வந்து நெறைய இஷ்யூஸ் வரதான் செய்யும். ஸோ அதுக்காக நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் நம்மளோட ஸ்கின் வந்து இப்பதான் வந்து நேச்சரா வந்துட்டு என்ன மாதிரிலாம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணி வருது அப்படின்றது எல்லாமே இருக்கும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் காலேஜ் கோயிங் அவங்கலாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்றதுன்றது ஐ ஒன்ட் சஜெஸ்ட் ஆர் ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் இட். ஆஃப்டர் 28 ஒரு 30+ இருக்கவங்க வந்து டெஃபினட்டா இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இது வந்து வருது? எதுக்காக நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்றது தான். ஸோ ஃபார் வைட் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நெறைய டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாதிரி பிளாக் ஹெட்ஸ், இங்க ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி நெறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எதனால வருதுன்னா, டியூ டூ ஸ்வெட். அதிகமா எக்ஸஸா ஸ்வெட் வர வர நம்மளோட ஸ்கின்ல வந்து அந்த ஸ்வெட் எல்லாமே வந்து போய் ரெசிஸ்ட் ஆயி செட் ஆயிடுது. ஸோ அந்த மாரி டைம்ல தான் உங்களுக்கு அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் இல்ல பிம்பிள்ஸ் ஆர் போர்ஸ் ஆர் பிளாக் ஹெட்ஸ் இது எல்லாமே வருது. ஸோ இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கும், இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து தடுக்கிறதுக்கு எல்லாமே தான் இந்த கெமிக்கல் பீலிங் ட்ரீட்மெண்ட்டே வந்து நம்ம வந்து சஜெஸ்ட் பண்றோம். நம்ம அத வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கும்போது சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ ஒரு 2 டேஸ்க்கு நீங்க வந்து வெளியில போக்கூடாது. வெளியில போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நெறைய இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களோட ஸ்கின்ன வந்து பீல் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நியூ ஸ்கின்னா தான் உங்களுக்கு இருக்கும். அந்த டைம்ல நீங்க டைரக்ட்டா சன்லைட்ல போகும்போது, உங்களுக்கு அது எக்ஸ்போஷர் ஆகும்போது இன்னும் ரெட்னஸ் ஆகும். இன்னும் நெறைய ஆல்ரெடி அது பண்றதுனால ஒரு சில இஷ்யூஸ் வரம்போது, நம்ம இன்னும் அத கொஞ்சம் கொண்டு போய் டேமேஜ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றது தான் சில பேர் நெறைய பேர் சஜெஸ்ட் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் மெயின்லி அது பண்ணாம இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு அந்த ஸ்கின் நம்ம பண்ண எஃபெக்ட்க்கு, நம்ம போட்ட எஃபெக்ட்க்கு, நம்ம பே பண்ண பிரைஸ்க்கு எல்லாமே வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். இப்ப நான் வந்து என்ன ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண போறேன்னா, நான் வந்து டைரக்ட்டா வந்து இதுவரைக்கும் டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு, நான் வந்து இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணதில்ல. ஃபார் கெமிக்கல் பீலிங் ட்ரீட்மெண்ட் சொல்றேன் எஸ்பெஷலா. ஸோ அதனால வந்துட்டு நான் வீட்லயே வந்துட்டு என்ன ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃப்ரம் த பிராண்ட் வந்து இந்த ஆர்டினரியோட மாண்டலிக் ஆசிட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, 10% மாண்டலிக் ஆசிட் பிளஸ் HA ஆசிடிட்டி அண்ட் மாண்டலிக்கு 10% பிளஸ் HA அப்படின்னு இருக்குது. இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 899 ஆர் 799 தான். ஸோ இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் ஆர்டினரி தான். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன ரெப்ளிகா தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்டா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நார்மலா வந்து ஒரு ஸ்கின்ல வந்துட்டு எப்படி ஒரு நம்ம சீரம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இது ஆக்சுவலி இருக்கும். ஸோ இது வந்து நீங்க போட்டீங்க அப்படின்னா பீல் ஆகுமா அப்படிலாம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் நைட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் போட்டுட்டு ஜஸ்ட் நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இது ஒரு கெமிக்கல் பீலிங் ட்ரீட்மெண்ட். ஸோ அதனால வந்துட்டு நான் எப்பவுமே வந்து என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, ஜஸ்ட் ஆல்வேஸ் எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு டூ அ பேட்ச் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு யூ கேன் லெஃப்ட் ஓவர் நைட். இல்ல அப்படின்னா நீங்க போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்ல வாஷ் பண்ணிட்டு யூ கேன் லாக் வித் யுவர் மாய்ஸ்சரைசர். இந்த மாதிரியுமே நீங்க பண்ணிக்கலாம். மெயினா வந்து யார் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, நான் சஜெஸ்ட் பண்றது சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்பிள் நோ 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 நாட் அட் ஆல் யூஸ் இட். ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இத யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா, ஜஸ்ட் பிஃபோர் நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஒன் டேக்கு ஒன் டைம் தான் யூஸ் பண்ணணும். நாட் மோர் தென் தட். நீங்க மார்னிங் யூஸ் பண்ணிட்டு நைட் யூஸ் பண்ற அப்படிலாம் கிடையாது. உடனே எஃபெக்ட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, நோ நோ. எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுமே ஒரு 3 மந்த்ஸ் கண்டினியூஸா யூஸ் பண்ணா உங்களுக்கு அதுக்கோட ரிசல்ட்டே உங்களுக்கு வந்து தெரியும். இது இப்போன்னு இல்ல. அந்த டைம்ல இருந்து சொல்லிட்டு வர ஒரு ஜென்ரிக்கான ஒரு ஃபார்முலா மாதிரி தான். நான் எப்பவுமே சஜெஸ்ட் பண்றது நைட் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. பெட்டர் நீங்க வந்து மார்னிங் வந்துட்டு வெளில போறது இருக்கும், சன் எக்ஸ்போஷர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்காக ஐ ஆல்வேஸ் சஜெஸ்ட் இட் ஆன் நைட் டைம். அண்ட் ஆல்சோ நானுமே நைட் டைம் தான் யூஸ் பண்ணுவேன். மார்னிங் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் இதுல வந்து AHA கண்டெயின் ஆயிருக்கிறதுனால சன்ல வந்து
எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்களோட ஸ்கின் வந்து இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்கு. டேமேஜ் இன் த சென்ஸ் உங்களுக்கு ரெட்னஸ் வரலாம். இல்ல ஒரு மாதிரி இட்சினஸ் வரலாம். இதெல்லாம் தான் டேமேஜ்ன்னு நான் சொல்றது. மத்தபடி ரொம்ப ஹெவினஸ் அந்த மாரிலாம் இல்ல. இஃப் வந்து முடியாத ஒரு பட்சத்துல யூ கேன் வாஷ் யூர் ஃபேஸ், யூ கேன் அப்ளை யூர் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் டெஃபினெட்லி அப்ளை பண்ணிட்டு யூ கேன் கோ அவுட் தென். அண்ட் ஆல்சோ நீங்க இத ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்டின்னா, லைக் நான் டெய்லியுமே சொல்றேன். டெய்லியுமே நீங்க இத யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்டின்னா, நீங்க விசிபிளாவே டிஃபரன்ஸ் தெரியும். உங்களோட டல்னஸ் ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. உங்களோட பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இது எல்லாமே ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. யூ கேன் டேக் அ பிஃபோர் பிக் அண்ட் ஆஃப்டர் பிக் கூட நீங்க வச்சு பார்த்துக்கலாம். ஒரு 1 மந்த் நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா டெஃபினட்டா சேஞ்சஸ் வந்து நீங்க நல்லாவே பார்ப்பீங்க. லாஸ்ட்டா நான் என்ன சொல்ல வரேன்னா, சோ இது வந்து மெயினா எதுக்காக இந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து பிக்மென்டேஷன்க்காக தான் இது யூஸ் பண்றாங்க. நம்மளோட ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின் வந்து ஓகே. இந்த டோன் அப்டின்னா, அது வந்து சான்ஸ்ல இது ஆகல. எனக்கு இங்க டான் ஆயிடுச்சு. சோ இத வந்து நான் வந்து ரெடியூஸ் பண்றதுக்காகவும், இது வந்து என்னோட ஒரிஜினல் ஸ்கின்ன நான் கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நம்ம சீரம்ஸ், இந்த மாதிரி ஆசிட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வந்து மெயினா வந்து எதுக்காக நம்மளோட பிக்மென்டேஷன ரெடியூஸ் பண்ணி நம்மளோட ஒரிஜினல் ஸ்கின்ன கொண்டு வரதுக்காக மட்டும் தான். நாட் அபௌட் தட் நீங்க இந்த கலர் டோன்ல இருக்கீங்க. சோ இத இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்காக அப்படின்னு இல்ல. உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கு, டல்னஸா இருக்கு ஃபேஸ். நீங்க மார்னிங் வந்து ஜாப் போற டைம் பீப்பிளா இருக்கீங்க, இல்ல ஆஃப்டர்நூன் போற பீப்பிளா இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து அந்த சன்ல படுறதுனால நமக்கு நெறைய எக்ஸ்போஷர்ஸ் நெறைய வந்துட்டு லைக் டல்னஸ், பிக்மென்டேஷன்ஸ் நெறைய வர சான்சஸ் இருக்கு. ஈவன் தோ யூ அப்ளைட் சன்ஸ்கிரீன்னாலுமே வர சான்சஸ் இருக்கு. ஏன் நம்மளோட யூஸ் பண்ற ஃபோன்ல வர ரே லைட்ஸ் இது எல்லாமே கூட தான் நமக்கு பிக்மென்டேஷன்ஸ் வந்து வரும். அரவுண்ட் ஐஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா இங்க ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் இங்க கொஞ்சம் பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் ரெடியூஸ் பண்றதுக்காக ஐ ஹவ் பீன் யூசிங் இட். இது யூஸ் பண்ணா கண்டிப்பா போகுமான்னு கேட்டீங்கன்னா, நாட் அட் ஆல் லைக் தட். ஸோ உங்களுக்கு வந்து அது ரெடியூஸ் பண்ண டைம் குடுக்கும். அது வந்து ரெடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் நீங்க டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இட் வில் ஷோ உங்களுக்கு விசிபிளா வந்து உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா டிஃபரன்ஸ் தெரியும். என்னோட ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான். யூ கேன் சீ. ஸோ இது வந்து என்னோட ஸ்கின்லயுமே பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டோன்ஸ் இருக்கும். லைக் இங்க ஒரு டோன் இருக்கும். என்னோட நெக் ஒர்க் ஒரு டோன் இருக்கும். என்னோட ஹேண்ட்ஸ் இங்க ஒரு டோன் இருக்கும். இங்க ஒரு டோன் இருக்கும். பிகாஸ் இது எல்லாமே வந்து நம்மளோட சன் எக்ஸ்போஷர், டெய்லி பண்ற ஆக்டிவிட்டீஸ் அதனால நமக்கு வர டல்னஸ் இதெல்லாமே தான் இதோட மேஜர் ரீசனா இருக்கும். நம்மளால அதுக்குன்னு வெளியில போகாமயே பார்த்துக்கவும் முடியாது. நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் நம்ம வெளில போறது இருந்துச்சு அப்படின்னா போக தான் போறோம். ஸோ அது எப்படி நம்ம அவாய்ட் பண்றது அப்படின்றது தான் இதோட மெயினான ஒரு இம்பாக்ட்டே. ஸோ அந்த மாதிரிக்கு தான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நெறைய மார்க்கெட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இஃப் யூ வாண்ட் அப்படின்னாலுமே நீங்க டைரக்ட்டா டெர்மடாலஜிஸ்ட் போய் செக் பண்ணிட்டு கூட யூ கேன் டேக் இட். அது டோட்டலி அப் டு யுவர் விஷ். நான் இத ட்ரை பண்றேன் அண்ட் ஐம் ஜஸ்ட் ரெக்கமெண்டிங் டு யூ. பிஃபோர் டூ இட் ஜஸ்ட் டூ அ பேட்ச் டெஸ்ட் அண்ட் ட்ரை டு யூஸ் இட். ஸோ தட்ஸ் ஆல் அபௌட் டுடேஸ் வீடியோ. ஹோப் யூ லவ் திஸ் வீடியோ. இதே மாதிரி வீடியோஸ் இன்னும் நெறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா டூ லெட் மீ நோ இன் த காமெண்ட் செக்ஷன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.